ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நினச்சதுமே செய்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், அப்படி இல்லைனா ஃபெஸ்டிவல் டைமில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு மேலே மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாப்பிட்ட பஞ்சு போல் இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா எண்ணெயில் மாவை ஊற்றும் போது பிரிஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டான பஞ்சு போல் ரவா அப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். இதில் நான் தேங்காய் சேர்த்து செஞ்சுருப்பேன். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஃப்ளஃபியான ரவா அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 3/4 கப் துருவின வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க. பாகு பதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். எல்லா பொருளையும் ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆற வச்சுருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது ரவையில் ஊற்றி அரைச்சோன்னா தான் அப்பம் நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெல்லம் எடுத்து அதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மைதா தான் சேர்த்துருக்கேன். நான் பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வெது வெதுப்பாக வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. ரொம்ப ஆறி இருந்ததுன்னா கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ நல்லா பஞ்சு போல் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இதை நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வரும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இது இன்னுமே திக்காகும். அப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ரவை ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. தோசை மாவு பதத்தில் இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்த தேவையில்லை. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சோடா உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மாவை எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்த தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு ரவை அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ப கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் மாவு மேலே கருகி போயிடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூடை விட கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாவு எடுக்கிற கரண்டியுமே மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்பமும் ஒரே சைஸில் வரும். இப்போது இந்த மாதிரி கரண்டியில் மாவை எடுத்துகிட்டு ஒரே பக்கமாக ஊற்றுங்க. நம்ம இந்த மாவை திருப்பி விட தேவையில்லை. வெந்ததுக்கப்புறமா அதே மேலே எலும்பி வந்துடும். இந்த மாதிரி எலும்பி வரும். இப்போ இது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விடாமல் அப்படியே வேக விடுங்க. நான் இன்றைக்கி ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட அகலமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் 2-3 கூட செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இதை திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் டார்க் ஆகணும். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது மாவு உள்ளே நல்லா வெந்துடும், மேலேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். அதே மாதிரி ரொம்ப கருகி போயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் அப்பமாக சுட்டு எடுத்துக்குங்க.
ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், ஃபெஸ்டிவல் டைமில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் கரெக்டான அளவுகளில் சேர்த்துருக்கோம். அதனால தான் அப்பம் நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா உப்பலாக வந்திருக்கு. இதில் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக நட்ஸை கூட பொடியை கட் பண்ணி சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான ரவா அப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.